தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்போது 15% முதல் 20% வாக்கு சதவீதம் இருப்பதாகவும், இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்தும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிக்கையை அவர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்திடம் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய்யை இன்று சந்தித்ததாக கூறப்படுகிறது. விஜய் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருப்பதால் அங்கு சென்று பிரசாந்த் கிஷோரின் அறிக்கையுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக பிரசாந்த் கிஷோர் 2வது நாளாக தொடர்ந்து இன்றும் ஆலோசனை மேற்கொண்டார். பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் இருந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பிரசாந்த் கிஷோர் அங்கிருந்து புறப்பட்டார். மற்ற நிர்வாகிகள் விஜய்யை சந்திக்க சென்றுள்ளனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டத்திட்டங்களின் மொத்தம் 28 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 28 அணிகளின் நிர்வாகிகளுக்கான பதவிக்காலம் 2 ஆண்டுகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணி, ஊடகப் பிரிவு, பிரச்சாரம் மற்றும் பேச்சாளர் அணி, உறுப்பினர் சேர்க்கை பிரிவு, காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சூழலியல் அணி, வரலாற்று தரவு ஆராய்ச்சி மற்றும் உண்மை சரிபார்ப்பு அணி, திருநங்கைகள் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளம் மகளிர் அணி, சிறார்கள் அணி, வணிகர்கள் அணி, மீனவர்கள் அணி, நெசவாளர்கள் அணி, ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் அணி, தொழிலாளர் அணி, தொழில் முனைவோர் அணி, வெளிநாடு வாழ் இந்தியர் அணி, மருத்துவர்கள் அணி, விவசாயிகள் அணி, கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அணி, அனைத்திந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் உள்பட மொத்தம் 28 அணிகள் அமைக்கப்பட்டுள்ளன.